Hello viewers, welcome to Selvi's Dine'in. உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் ஒகேஷன் தானே, இல்லையா ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படி தானே. ஆனால் ரவா கேசரி செய்ய வேணாம், ஸ்பெஷலாக மேங்கோ ரவா கேசரி செஞ்சு பாருங்கள். எனக்கு நல்லா வந்துச்சு, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு செல்விஸ் டைனிங். தேங்க்யூ. முதல்ல லேசாக எண்ணெயை போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன். அதில் கொஞ்சம் முந்திரி திராட்சைலாம் வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் 1 கப் இதால் ரவா சேர்க்குறேன். ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே கொஞ்சம் நேரம் வறுக்கணும். பார்த்தீங்கன்னா லேசாக வெள்ளையாக இருக்குங்களா. இப்போ அதே கப்பு அளவு நான் சர்க்கரை சேர்க்குறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டே இருக்கணும். இப்போ இதே கப்பால் நான் கொஞ்சம் மாம்பழம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. 2 கப் இதில் போடுறேன். நல்லா கெட்டியாகாமல் ஸ்லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதில் லேசாக கொஞ்சம் மேங்கோ பவுடர் ஃப்ளேவருக்கு போடுறேன். 2 டீஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப போட்டால் புளிக்கும். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் நசுக்கி போட்டுருக்கு. லேசாக அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கலருக்கு குங்குமப்பூ தண்ணியில் சேர்த்து வச்சு இதில் சேர்க்க போகிறேன். இது ஒரு 10 நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ணணும். இடையில கிண்டிகிட்டே இருங்க, இல்லைனா கருகிடும். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வதக்கி வச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. சுட சுட மேங்கோ ரவா கேசரி ரெடி. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன் வேறு வீடியோவில்.